All right. All right. ஸோ நம்ம ஐஎல்ஸனுடைய டீச்சிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இனி லைக் மொக்க எக்ஸாம்ஸ் அண்ட் அது கரெக்ஷன்ஸ் அந்த இதில் தான் நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸ் வந்து போகும். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டூ அ ஃபுல் ஸ்பீக்கிங் டெஸ்ட். ஆக்சுவல் எக்ஸாமில் உங்களுக்கு என்ன மாதிரி வருமோ ஸோ அந்த மாதிரி அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் கதைக்கும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணால் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ரிமெம்பர், நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஓகே, இதுல இருந்து வெளியில போகாது. இதுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம ஸ்பீக்கிங்ல பாக்குறோமோ இந்த இதுக்குள்ளதான். பட் இதே கொஸ்டின் எக்ஸாக்டா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் கியூ கார்டா இருந்தா கூட என்னவா இருந்தா கூட எக்ஸாக்ட்லி இதே கொஸ்டின் வராது. பட் இதை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு ஆள் கதைக்கும் போது லைக் உங்களுக்கே வர்ற கொஸ்டின் லக் இருந்தா வரலாம், இல்லாட்டிக்கு பட் இதுக்குள்ள நம்ம வர்றதான் வரப்போகுது. ஸோ தட் இப்போ நீங்க இன்னொரு ஆளுக்கு வர கியூ கார்டோ இல்லாட்டி கொஸ்டின்ஸோ வரும்போது நீங்க ஓகே இதுக்கு ஆன்சர் பண்ண என்ன மாதிரி எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லைக் ட்ரை டு இமேஜின் அந்த உங்க டேர்னுக்கு வரும்போது உங்க கியூ கார்ட்ஸுக்கு அதை வந்துட்டு அப்ளை பண்ணி லைக் செய்ய ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃபைன். பிஃபோர் தட் நவ் லெட்ஸ் லைக் ஷார்ட்டா ஸ்பீக்கிங் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ ஸ்பீக்கிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் 3 செக்ஷன்ஸாக நடக்கும். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. ஸோ பார்ட் 1 வந்துட்டு இட்ஸ் அ சிம்பிள் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் யூ. உங்களை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த மாதிரி கொஸ்டினோட சைஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் பார்ட் 1க்கு நீங்கள் ரொம்ப லென்த்தாக நிறைய விஷயம் எல்லாம் கதைச்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, உங்க ஆன்சர் வந்து ரொம்ப கிறிஸ்பா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், டிரெக்டா உங்களுடைய ஆன்சர் சொல்லணும். ஓகே, லைக் ரொம்ப லென்த்தா இழுத்து வச்சு அதிகமா நிறைய கதைக்க போனீங்கன்னு சொன்னா ஓகே தேங்க்யூன்னுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 4 சென்டென்சஸ்ல உங்க ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் செகண்ட் பார்ட் இஸ் கியூ கார்டு. ஐ மீன் ரொம்ப டிஃபரன்ஸ்ல இருக்காது. பார்ட் 1 முடிஞ்ச உடனே எக்ஸாம்ல வந்துட்டு ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு த கியூ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கியூ கார்டு ஸ்டார்ட் ஆகும். இஃப் சப்போஸ் நீங்க யூகேபிஐ அட்டன் பண்றீங்க நேராக வராங்கன்னு சொன்னா ஒரு பிரிண்ட் பண்ணி உங்க பேப்பர் கையில தருவாங்க. இஃப் சப்போஸ் நீங்க லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மலான ஐஎல்ஸ் எடுக்கிறீங்க, வீடியோ கான்ஃபரன்சிங்ல உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அந்த கொஸ்டினை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு பேப்பர் அண்ட் பென்சில் தருவாங்க. நீங்க லைக் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்க கதைக்கிற பாயிண்ட்டை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். அண்ட் தென் அது ரெண்டையுமே பார்த்து நீங்க கம்பேர் பண்ணி சொல்லலாம். அந்த கியூ கார்டை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து மேக்சிமம் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க. மேக்சிமம் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகே, ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். இஃப் சப்போஸ் நீங்க கதைக்கும் போது அவங்க வேற எங்கேயாவது பார்த்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க கரெக்டான பாயிண்ட்ல தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இஃப் சப்போஸ் அவங்க உங்களை பார்த்தாலோ இல்லாட்டி கொஸ்டினை டச் பண்ணி ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒரு மீன்ல அவங்க உங்களுக்கு சிக்னல் கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு விளங்கிடணும் ஓகே நம்ம கதைக்கிறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனோட இதை நோட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் பார்ட் 3. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் கியூ கார்டில் உங்களுக்கு என்ன டாபிக் வந்துச்சோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரும். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் சைஸோட லென்த் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் மேக்சிமம் வந்துட்டு உங்களை பத்தியோ அந்த மாதிரி விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. ஜென்ரலான விஷயம், அப்டிராக்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தான் உங்கள்கிட்ட கேட்க போறாங்க. ஓகே, ஸோ அது பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் கிறிஸ்பா நேரடி ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சுத்தி வலிச்சு கதைக்கலாம். பட் கேர்ஃபுல்லி லிசன் டு த கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சப்போஸ் விளங்காடி நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட திருப்பி கேட்கலாம், சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த கொஸ்டினை விளங்கப்படுத்துவாங்க. இஃப் சப்போஸ் அந்த கொஸ்டின் கேட்கறாங்க சரி விளங்க அந்த கொஸ்டின் வந்து திருப்பி ஒருக்க நீங்க சொல்லலாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா சாரி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாலே சாரி மேம் அப்படின்னு சொன்னாலே கொஸ்டினை திருப்பி ஒருக்கா அதே மாதிரி வாசிப்பாங்க. இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு வேர்டு மட்டும் உங்களுக்கு தெரியல மீனிங், கொஸ்டின் ஃபுல்லா விளங்கிட்டா அந்த மீனிங் தெரியலன்னு சொன்னா அந்த வேர்டை மட்டும் சொல்லி அதுக்கு மீனிங் கேட்கலாம். அவங்க வந்துட்டு அந்த வேர்டுக்குரிய சிம்பிள் மீனிங் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். பட் ரிமெம்பர் இப்படிலாம் நீங்க நிறைய செய்யும் போது பேண்ட் ஸ்கோர் வந்து குறைஞ்சு கொண்டே வரும். ஓகே, அதான் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ண வேணாம். குறிப்பா B1 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்கலாம். ஓகே, அது பெரிய பெரிய லெவல் எஃபெக்ட் பண்ணாது. பட் 6.57க்கு மேல நீங்க எய்ம் பண்றீங்கன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் லைக் ஃபர்ஸ்ட் இதுலயே ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா லைக் 8.5க்கு மேல எய்ம் பண்றீங்கன்னு சொன்னா திருப்பி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பேண்ட் வராது. ஓகே, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். குறிப்பா செக்ஷன் 3ல வரப்போற கொஸ்டின் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். முதலாவது வந்துட்டு ரீசன் கொடுக்குற மாதிரி வை ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரீசன் கொடுக்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டாவது உங்களுடைய ஒப்பீனியன் கேட்குற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் டூ யூ திங்க்
do you agree, do you feel, இந்த மாதிரி do you ஸ்டார்ட் ஆனாலும் yes or no உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் தென் அதுக்குரிய ரீசன்ஸ் கொடுக்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம் சொன்னா ஃபேக்டர்ஸ் கேட்பாங்க ஸ்ட்ரைட்டா. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் அ பெட்ஸ் இன் யுவர் ஹோம், வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் யுவர் ஓன் வெஹிக்கிள், அந்த மாதிரி வாட்னு ஸ்டார்ட் ஆகும். வாட்னு ஸ்டார்ட் ஆகும் போது நீங்க ஒரு விஷயத்திலேயே லைக் நிக்கணும்னு அவசியம் இல்லை, 2-3 விஷயங்களை நீங்க கம்பைன் பண்ணி சொல்லலாம். ஓகே, இதுதான் விஷயம். இதுக்கு அடுத்தது நம்ம கரெக்ஷன் பேட்டர்ன் என்ன மாதிரி ஸ்பீக்கிங் இருக்குன்னு பார்த்தோம். முதலாவது வந்துட்டு டாஸ்க் ரெஸ்பான்ஸ். கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நீங்க எந்த அளவுக்கு பெஸ்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆன்சர் வந்து எந்த அளவுக்கு ரிலேட்டபிளா இருக்குன்னு ஃபர்ஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்துட்டு ப்ரொனன்சியேஷன், வேர்ட்ஸை வந்துட்டு கரெக்டா ப்ரொனன்சியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. மூணாவது வந்துட்டு ஃப்ளூவன்சி. ஃப்ளூவன்சி மீன்ஸ் கண்டினியூஸா உங்களால சென்டென்ஸ் மேக் பண்ணி கதைக்கு எழுத நடுவுல நிறைய கேப் போடுறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க. அண்ட் நாலாவது வந்து கிராமர். கிராமட்டிக்கலா உங்களுடைய ஸ்பீச் வந்து கரெக்டா இருக்கா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், டென்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. இஃப் சப்போஸ் நீங்க கிராமட்டிக்கலா வீக்கா இருந்தா கூட மற்ற 3 நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு வந்துட்டு ஹையர் பேங்க் வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். அண்ட் ரிமெம்பர், இப்ப நீங்க உங்க வீட்லயோ அந்த மாதிரி ஒரு ரூம்லயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. பட் எக்ஸாம் ஹால் வந்து இந்த அளவுக்கு டெஃபினட்டா கம்ஃபர்டபுளான பிளேஸா கண்டிப்பா இருக்காது. ஓகே, எக்ஸாம் ஹால் வந்து ரொம்ப நர்வஸா ரொம்ப டென்ஷனா தான் இருக்கும். குறிப்பா வந்துட்டு யூகேவியா இருக்கும்போது கேமரா, வீடியோ கேமரா, சிசிடிவி மானிட்டரிங்ல போயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களை பதட்டப்படைய வைக்கும். ஸோ அந்த பதட்டம் வந்து உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அந்த பதட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கிங் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் இப்போ நம்ம டாஸ்க் 1, டாஸ்க் 2 அண்ட் டாஸ்க் 3 செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஜாயின் பண்றீங்க? நான் ஜாயின் பண்றேன் சார். ஓகே பிருந்தா, ஃபைன். அப்படியே அகைன் வீடியோ ஸ்க்ரீனை வச்சிருங்க. ஓகே ஃபைன். வாட்ஸ் யுவர் ஃபுல் நேம்? My full name is Dayaruban Prinda. You can call me as Biru. ஓகே, do you work or study? Currently, I am working as a development officer at District Secretariat, Kilinochchi. Okay. Where do you live? I live in Tirunnagar, which is situated in Kilinochchi district, which is part of Northern province. And I live in, like, you have to tell about your house type. Okay, I live in 3-bedroom house. Okay, fine. All right, now let's move on to part 1 and let's talk about colors. Okay, what's your favorite color? My favorite color is green, because this is a good color. We can see the leaf and trees in this color. So I like this color. So I like green. Okay, fine. The next question. Do you like the same colors now as you did when you were younger? Okay. Usually I like more color in my childhood, because that time I don't have any idea to choose the like very favorite color. most. Okay, fine. So past tense, I did at that time I didn't have the idea to choose my favorite color. Okay, fine. Okay. The next question. Do colors have special meaning in your culture? Okay, definitely, because colors have a special meaning in our culture, because Muslims use black dresses for their culture, and also Christians used white color dresses for to go to churches. They wear white color dresses. So I think color is very prominent thing is our culture. In my culture, in my culture. Okay, you can say like mostly Muslim people prefer to wear black dresses, whereas Christian people prefer white color dresses. But Hindu say suppose, but usually Hindu people don't wear these color dresses when they go to
the temple festivals or any functions, but they prefer to wear other colors such as red, yellow, something. Okay, fine. Now let's talk about computers. Okay, when did you first used a computer? I think it was 10 years ago. I studied in my O level. That time I first time used a computer in our school. In my That school. time In my in school. my school. That time our school principal introduced introduced a computer lab. That time our Okay. that time All right. Fine. Do you think computers are bad for your health? definitely computer is bad for our health because we can face many eye problem through this computer and nowadays children also used most of the time uh, children also spend most of the time to this computer so they can they face many eye problems and also we Okay. and also they இவ்வளவு face டைம் தர மாட்டாங்க ஷார்ட்டா முடிச்சிருங்க. Yes, it's really okay. bad because it causes eye problem if we use the computer for a very long time, especially for children when they play games. இதோட முடிச்சிருங்க. ஓகே, இப்போ ஆட் பண்ண வரைக்கும் ஷார்ட்டா கிறிஸ்பா முடிக்க பாருங்க. ஓகே, ஃபைன். The next question is, which computer software do you use more? Usually I used I used Microsoft Office. அவ்வளவுதான், Microsoft Office. Microsoft Office because I can work easy through use this software. What work? That is the question. இப்ப மைக்ரோசாஃப்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? Okay, we can write a letter இப்ப through क्वेश्चन வந்துமா, this. ரிலாக்ஸ் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் மெயினா உங்களுக்கு தான் கேட்பாங்க. வி ஆர் அவர்னு சொல்லக்கூடாது, ஐ ஆர் மை. ஓகேயா? சோ ஐ என்ன செய்வீங்க, என்ன எழுதுவீங்க? I write letters and I prepare the presentation in my workplace, in my work time. Okay. So, I am working as a development officer. So, in my office, I need to write many letters as well as do some calculations in the Excel sheet. So, I use Microsoft package more. Okay. இந்த மாதிரி உங்க work இதோட ரிலேட் பண்ணிருங்க. ஞாபகம் வைங்க, பார்ட் 1 வந்து ஜெனரலா கேட்க மாட்டாங்க, உங்களை பத்தி தான் கேட்பாங்க. ஓகே, fine. Okay. Now let's move on to the cue card. Okay, so let me. Okay, this is your cue card and your 1 minute preparation time starts now. All right, now you can start speaking. People must have house or apartment to live their life. Today I would like to talk about a house I lived. I live in a 3-bedroom house. My house it's situated in Kilinochchi district, and also it's situated in near the A9 road. I live in this house from 4 years, and I bought this house from our relative. Then from my relative. From okay, my relative. Okay. And also now my husband and my kids also live in this house. And it is it has 2 floors, and first floor is just for
two bedrooms and washroom and a kitchen. And second floor is our guest room and a wide area. And also it looked very nice, and our relatives and my friends also said it was nice. And also it has many beautiful things also. What And made what things? ஏன்னா உங்க ஹவுஸ் பத்தி நீங்க தான் சொல்லணும். இது நான் கிரியேட் பண்ணல. இப்ப இந்த விஷயம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி. many flower plants and ஆஹ் trees in my house. And also I can see the if I see the trees and plants, I feel relaxed in myself. that's it. என்ன So கலர்? What's the paint color? white. White. கொஞ்சம் build up பண்ணி சொல்லுங்க. Okay. It's my This own. color is white. Okay, so you have lived. ஏன்னா நீங்க ஏற்கனவே வசிச்சவரோ இப்ப வசிக்கிறவரே சொல்றீங்க. Okay. So it's கரெக்டா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. Okay. Actually, I bought this house 4 years ago from my relative, and it's a 2 floors. Now, first floor, second floor, ground floor and first floor. Okay. இது வந்து ground floor னு சொல்றேன். Okay. Fine. Actually, we live in the ground floor, which has 2 bedrooms as well as a kitchen and a washroom, which is so comfortable for us. Actually, white is my favorite color, so I have planned to paint my house in white color so that it look beautiful from outside. Okay. And the first floor consists especially be designed for our guest. So we specially designed that for our house, which has a bedroom and all the comfortable facilities. But the most attractive thing is we have so many flower plants, okay, around our house, so that it gives me a fresh look in the morning time when I supply water every day. Okay. This house is really special for me because I spend most of my time living in this house. So it's like I very close to my heart. இந்த மாதிரி கொஞ்சம் build up பண்ணி சொல்லலாம். Okay. Fine. Now, the question is all about houses. Okay. இதுல என்னென்ன விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண உங்க வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் ஐட்டம் சொல்லலாம், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லலாம். ஓகே. உங்க பெட்ரூமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, என்ன கலர், அதே மாதிரி லிவிங் ஹால்ல வந்து என்னென்ன விஷயம் இருக்கு லிவிங் ரூம்ல, இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லலாம். ஓகே. ஃபைன். The question is all about apartment or house. So again, come back to my computer screen. It's a video screen. Okay. Fine. Now, the question is all about the houses, buildings. So, இதை பேஸ் பண்ணி தான் இந்த part 3 questions இருக்கப்போம். Okay. Fine. First question is, how do people in your country feel about protecting the historic buildings? Okay, historical buildings. It's a prominent thing in my country, because we should serve the historical places because if we serve the historical building, we can show our generation. So it's important. Okay, fine. Do you think an area can benefit from having an interesting historic place? Okay, historical places are most beneficial because we can earn money to tourists, and we can use this for tourist places. So we can I think it generates in our country income also. It helps to generate income for the people and also for the government or the country. Okay, fine. What sort of historical buildings are popular in your country? Sigiriya is the most popular
popular building in our country. Hmm. Most of the tourists want to visit there, Okay, and correct தான். also வேற என்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கு? சிகிரியா. ஓகே, and then Salada Palace, many temples, இந்த மாதிரி. ஏன்னா கொஸ்டின் Yes. வாட்ன்னு ஸ்டார்ட் ஆகும் போது ஒண்ணுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. You can say more things. Okay, fine. The next question is, why do you think cultural and historical buildings should be maintained? We should maintain our historical places in our country, because historical place just for tourist places, and many tourists want to visit there. So we should maintain these places. Okay, but these places. you can also say it's our identity. Okay, it tells about our history and culture to the future generation people. இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். Okay, fine. The final question is, what kind of cultural programs are common in your country? We celebrated Independence Day. Independence Day, it's common in our country. We can celebrate. இப்ப ஞாபகம் in my country. இப்ப அவர் இந்த சென்ஸ் என்ன தெரியுமா ஆக போகுது? நீ எங்க ரெண்டு பேரும், இப்ப நான் ஸ்ரீலங்கா தான், ஓகேயா, பட் அவங்க வர போறவங்க வந்து ஸ்ரீலங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? மேபி இந்தியனா கூட இருக்கலாம். அப்ப அவங்க உங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி ஆயிடும். அப்ப in my countryன்னு சொல்லணும் எதுக்கு. ஓகே, ஃபைன். Okay. In my country, so we celebrate Independence Day in our country. In my country. And also, sorry, no, in my country. Okay, fine. If a question, remember cultural programs. Independence Day is not a cultural program. என்னென்ன மாதிரியான கல்ச்சரல் ப்ரோக்ராம்? நியூ இயர் வரலாம், சிங்கள தமிழ் நியூ இயர் வரலாம், வைசாக் வரலாம், கிறிஸ்மஸ் வரலாம், இந்த மாதிரி. Okay. Okay. We celebrate Christmas, New Year in the country. ஒரே லைன்ல சொல்லாம, actually the most popular cultural is the Tamil Sinhala New Year, which we celebrate in the month of April. Moreover, Vaisak is another popular cultural activity for Sinhalese people and Buddhist, especially Buddhist people. Okay, and Christmas, Bakrid, and Ramzans are mostly the other religious people enjoy a lot in the month. Okay, so question கரெக்டா ஞாபகம் வச்சு செய்யுங்க. இந்த ஃப்ளோ எல்லாமே கரெக்டா இருக்கு, பட் அந்த ஒரு சில இடத்துல என்ன சொல்றது தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகேயா, ஃபைன். பட் நீங்க 6.5க்கு உங்களுடைய ஸ்பீக்கிங் வந்து தாராளமா காணும். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்றீங்க? ஓகே, நிஷாந்த். இல்ல, ஃபைன். என்னுடைய வீடியோ ஸ்கிரீனை வச்சிருங்க. ஓகேயா, ஃபைன். The first question is, what's your full name? I am Nisha Sanmunathan. You can call me Nisha. All right, Nisha. Do you work or study? Recently, I am working as a pharmacist in a community pharmacy. Okay. Where do you live? I live in Savagiri. It's located in Yatna district with Northern Province. Okay. Now, இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து இது பண்ணுவீங்க. உங்க ஹவுஸ் எத்தனை பெட்ரூம்? 2 bedroom house. So I live in a 2-bedroom house which is located in Savagacheri, and it is a small town in Jaffna district. Okay, yeah? Yes. Fine. Now let's talk about clothing. Okay, the first question is, how important are clothes and fashion to you? Clothes and fashions are important to our culture and our individual life. To my culture. To my culture and our my individual.
my individual life. Why? Because to my taste and interest, I choose different quality and the designs of clothes to wear. Where? Okay, very good. I can say it gives me a confidence. And the Mari. Okay, fine. The next question is, what kind of clothes do you dislike? Usually, I purchase high quality materials clothes. Sometimes it's nylon material or silk materials. I don't like because it may gives sweating like uncomfortable. Because I feel uncomfortable in those dresses. Okay, fine. Next question. How different are the clothes you wear now from those you wore 10 years ago? Yes, before 10 years, I wear multiple. I wear multiple quality and all dresses, but now I wear only my favorite dresses only, and chosen by me these dresses. These dresses are chosen. இப்ப டிஃபரன்ஸ் சொல்லவே இல்லை. முன்னாடி நிறைய ட்ரெஸ் போடுறேன், இப்ப ஃபேவரட் ட்ரெஸ் போடுறேன். என்ன டிஃபரெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிம்பிளா சொல்றேன். பிஃபோர் 10 years I was little, so I wear small size dresses with different styles, but the size has changed. அது டிஃபரெண்ட் தானே? அந்த மாதிரி. வேற என்ன சொல்லுவீங்க? ஓகே. I never wore sari before 10 years, but now I wear saris when I go to functions or temples. இந்த மாதிரி எல்லாம். Okay? Okay. Fine. The next question is, would you prefer to have lot of clothes or only a few better quality clothes? Always, in my view, I prefer better quality dresses. I don't think about the numbers. Okay, good. Now let's move on to the cue card. Okay, அப்படியே இதுக்கு வாங்க. Fine. This is your question. The 1 minute time starts now. All right. Now you can start speaking. My ambition is become an industrial pharmacist in my future. When I was when I was in childhood, I feel to become a doctor, but after the A level, I changed my career as a pharmacist. After my first degree, I think to become an industrial pharmacist because it is very interested to me to prepare some medicines and work in leading pharmaceutical companies like that. That's why I feel to become a industrial pharmacist in my future, and I feel in my future I can start a new company in my own name, and I can run it with the high quality of medicine with the low prices, and I can serve to my country. That's why I plan to do this degree and plan this ambition as my goal. Okay. What's your degree? What's you completed? First degree complete பண்ணேன்னு சொன்னீங்க. என்ன degree complete பண்ணீங்க? I have completed Bachelor of Pharmacy in University of Vietnam. It's a 4 years degree. 4 year course. அதுக்கு அடுத்தது என்ன கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொன்னீங்க. அது என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ண போறீங்க? Master in Industrial Pharmacy. Industrial Pharmacy. Okay, சொல்லலாம். So I really like to become a industrial pharmacist in my future. Okay. Actually, in my childhood, I really wanted to become a doctor, but during my A level, I finally decided to choose this field because
it has great demand in the future. Okay, so that is why I have selected biology தானே படிச்சீங்க, biology படிச்சா வரலாம். ஓகேயா, தெரியல. Okay, selected bio, and then after getting my A-level results, I particularly chose the Bachelor of Pharmacy at University of Jaffna. It was a 4-year course I completed, and after I completed it, I joined to work as a pharmacist in something. Okay, fine. But my ultimate aim is to work in a big pharmaceutical company. For that, I need to complete a master program, and I can able to easily get a job in that. In Sri Lanka, there are a lot of pharmaceutical companies, or foreign or Canada, either country. I would like to work in the USA and learn the techniques and the principles involved in preparing the medicine, so that in future I can start my own medicine company and produce high quality medicines at low price, so that I can serve the people. Okay, because of this, nowadays people spend higher amount of their income for their medicines. So if I get a chance, I can able to reduce their expenses. ஓகேயா, இப்போ ஒன்று இப்போ கியூ கார்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று படிச்சேன்னு சொன்னா என்ன படிச்சேன், ஏன் படிச்சேன், அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா you can able to cover the time. Okay, fine. Now let's talk about the question is all about the ambition and everything, right? So உங்களுடைய part 3 questions அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. Okay, fine. Now let's move on to the part 3. What are the typical choices people make at different stages of their life? What are the typical choices? Typical choices means that normal choices. Okay, people make at different stages of their life. From the numerous variety of the cultures and the and the stages of people are select and motivated to choice. Relax. Question திருப்பி கேளுங்க. What are the typical choices? Typical what are the choices? என்னென்ன choices? கரெக்டா? People make மக்கள் செய்யறாங்க at different stages of their life. அவங்களோட வாழ்க்கையில வேற ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரியான சாய்ஸ் மேக் பண்றாங்க, அதான் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு பாயிண்ட் சொல்ல டெவலப் பண்ணுங்க. ஓகே, I think people make many kind of choices, especially when they study at school. They choose their subject. Okay, இந்த மாதிரி I think many kind of choices when the people study in the secondary level, they choose their subjects according to their goal. But if they miss their mark score, they change their choices of their future. After that, they run. வேற என்ன சாய்ஸ்? ஒரு ஸ்டேஜ் சொன்னோமா, ஆனா வேற என்னென்ன சாய்ஸ் மேக் பண்ணுவாங்க? They are going to works, or someone going to higher studies, and others doing business or something. So they make choices in their future life, in their career path. Some people go for the work, some people start their own business, and in the business they make choices of the type of business they want to do. Also, when they choose their friends in their childhood, okay, they choose their correct life partner in their married life. Okay, fine. The next question is, should important choices be made by the parents rather than by young adults? Should important choices be made by parents rather than young adults? The choices should be selected by the young adult, because they are the actors to that play,
Good. So they want to select it. Otherwise, then when parents are pushing their children to the choices, that's not will be a successful output. Okay, very good. Okay. You can say the choices should be made by the young adult because they are the actors of their own life. But parents can support them, and parents should not push their own wish to their children because it will create a lot of problems. So it will not be successful. Okay. Very good. Okay. Fine. The next question: why do some people like to discuss the choices with other people? Because some people think that they have fear about their future, and they don't have the confidence about to select choices because they fear about the unsuccessful, and they are before that they are thinking about the success, so that they are discuss about the experienced persons, and they are discussing with the experienced person and with their family members. Okay. with their Fine. The final question is, what kind of choices do people have to make in their everyday life? What choices people have to make in their everyday life? in the everyday life, people can choose. தனியா work ambition சம்பந்தமா இல்ல தானே, food எல்லாமே சொல்லலாம். இல்ல அன்றாடம் வாழ்க்கையில அவங்க என்னென்ன சாய்ஸ் மேக் பண்றாங்க அதான் क्वेश्चन. லைஃபுக்காக இல்ல, அன்றாடம் வாழ்க்கையில என்னென்ன சாய்ஸ் மேக் பண்றாங்க அதான் நீங்க திங்க் பண்ணது கரெக்ட் தான். Every day people choose their foods, clothes, and dresses, and their vehicles, everything they are choosing according to the modern. Okay, relax. Correct தான். அப்ப எல்லாத்தையும் ஒரே லைன்ல சொன்னீங்கன்னு சொன்னா ஒரே சென்டென்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகேயா? So you can say people every day they select their dresses according to their wish, like shirts, jeans or salwars and the மாதிரி. Okay? And they choose their own food for the breakfast and for their lunch, whether it's vegetarian or non-vegetarian. Okay? As well as when they go out, they decide the movies, which movie they will like to like in the மாதிரி. ஓகே, அப்ப ஒரே லைன்ல எல்லாத்தையும் சொல்லாம இப்படி பிரிச்சு சொன்னீங்கன்னு சொன்னா நிறைய கதைகள். ஓகே, ஆல்வேஸ் டேஷ் 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 சொல்லிக்கணும், ஒன்னு தனித்தனியா சொல்லுங்க. ஓகே ஃபைன். நீங்க B1 இருக்கும் பட்சத்துல இட்ஸ் மோர் தேன் எனஃப் உங்களுடைய ஸ்பீக்கிங். ஓகே, பட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃபைன். சரி சார். ஓகே, थैंक यू சார். ஓகே, நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்றீங்க? Okay, sir. Okay, Johnson. Okay, fine. Now, what's your full name? My full name is Georgini Roth Johnson. You can call me as Georgini. Okay, Georgini. Do you work or study? I am a housewife and I take care of my family. Okay. Where do you live? I live in Negombo. It's a big city in Gambara district, Western Province. I live in a 2-story house. I live in a 2-story house. Okay, and that's it. Fine. Now let's the video screen. Okay, fine. Now let's go to part 1, and now let's talk about your eating habit and food items. Okay. The first question is, okay, what are your most favorite foods? My favorite food is noodles. It's very tasty, and I like noodles. சொல்லிட்டீங்க வெரி டேஸ்டி. இப்போ ஓகே, இது மட்டும் இல்ல, ஒரு ஃபுட் ஐட்டம் சம்பந்தமான கேள்வி கேட்கும் போது எப்பெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லலாம். லைக்
யூசுவலி ஐ ஈட் நூடுல்ஸ் ஃபார் மை டின்னர் இந்த மாதிரினா சொல்லுங்க I usually eat every Sundays. every Sunday. Good. Okay, fine. The next question is, if you invite a friend for a meal, what are you like to offer him? Question விளங்கிச்சா? ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன சாப்பாடு அவருக்கு கொடுப்பீங்க, விரும்புவீங்க? I will give so many items because it's noodles is favorite food. I can make tasty. வேற என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கெஸ்டோ யாரோ வராங்கன்னு சொன்னா எந்த சாப்பாடு ரொம்ப அதிகமா விரும்பி கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. And chicken and seafood item. Seafood items இந்த மாதிரி சொன்னீங்கன்னா சரி. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லும் போது என்ன, first I ask them their favorite food and I cook those items and give them. இந்த மாதிரி சொல்ல அவங்கள்ட்ட கேட்டு நான் செய்வேன்னு சொல்லலாம். ஓகே, like chicken, seafood இந்த மாதிரி. ஓகே, fine. Next question is, do you prefer eating at home or in a restaurant? I like eating at home because it's very tasty and clean food and healthy. Okay, fine. Next question, what special dish from your country you will recommend to a visitor? Question I recommend it. Sri Lankan food is traditional food, rice and curry. Okay. It's very tasty. And ஃபுட் ஐட்டம்னு வந்தாலே பாசிட்டிவா சொல்லும் போது டேஸ்டி அண்ட் ஹெல்தின்றதை சேர்த்து விட்டுருங்க. அது எல்லாம் பாசிட்டிவா சொல்லும் போது ஓகேயா, பிகாஸ் இட்ஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்தி இந்த மாதிரி. ஓகே, ஃபைன், குட். The final question is there any food item that you don't like? There are fast food item is don't like. It's unhealthy food. இப்ப என்ன ஒரு வசனம் கழிச்சிங்கன்னு சொன்னா போதும். Not clean. Not clean and unhealthy food இப்படி சொல்லலாம். சொல்லலாம் it has more oil இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்ப கியூ கார்டுக்கு போவோம். ஓகே, ஃபைன். Now right, this is your question. So 1 minute time starts now. All right, now you can start speaking. So many books I read, right? But the book I enjoy, storybook. Come on. I mostly read the Oliver Twist book. It was a small boy story. Small boy story and another family. I heard it from my friends. ஓகே, கரெக்டா அந்த புக்ல என்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள், என்ன கதை இருக்கும், நம்ம கொஞ்சம் it was a emotional story. ஓகே, I like it. எப்படி பில்ட் அப் பண்றேன்னு சொல்லுங்க. என்ன புக் சொன்னீங்க? Oliver Twist. Oliver Twist ஸ்டோரி. யார் எழுதினது?
சும்மா நீங்களாவது பேரை சொல்லுங்க, யாழ் அவ்வளவுதான். அவங்க போய் செக் பண்ண போறது இல்ல. ஓகே, ஒரு ஆ, ஃபேமஸான புக்கை சொல்லும் போது நீங்க மாத்தி சொல்லிடக்கூடாது. இப்போ தோமலா சொல்லும் போது நீங்களே ஒண்ணு சொல்லலாம். ஓகே, ரிட்டன் பை. அப்படி இல்லாட்டிக்கு நான் வாசிச்ச புக் அவர் தான் எழுதினார், அந்த மைண்ட் செட்ல இருக்கும். ஓகே, சம்திங் ஏதோ ஒரு பேர் ஜான். ஓகே, இட் இஸ் ரிட்டன் பை ஜான். அப்ப ஜான் இஸ் a very famous author in Sri Lanka. He wrote many books, but this book is my favorite book. இந்த மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருங்க. இப்ப எப்ப ரீட் பண்ணீங்கன்னு சொல்லும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அப்ப எப்ப சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னு கொஞ்சம் கதையை ரெடி பண்ணுவோமே. இப்ப நான் வந்துட்டு ஏ லெவல் படிக்கும் போதோ இல்லாட்டிக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியோ என்ன ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு கையில ஒரு புக் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கும் போது அந்த புக்கை வந்துட்டு பத்தி எனக்கு சொன்னாங்க. அதனால நான் வீட்டை வந்துட்டு நான் லைப்ரரிக்கு போய் அந்த புக்கை எடுத்துட்டு வந்து ரீட் பண்ணினேன். இப்படின்னா கொஞ்சம் நிறைய கதைகள். கரெக்டா? அதுல என்னன்னா ஓ, அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வாங்க. ஒரு பாய் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, எமோஷனல் ஸ்டோரி, அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னா ஈஸியா 2 minutes கவர் பண்ணிடு. ஸோ ஒரு இந்த கியூ கார்டு பிளான் பண்ணும் போது இப்படி பிளான் பண்ணுங்க. அத ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் பிளான் பண்ணி லைக் மைண்ட்ல வச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஐடியா போட்டுட்டு இருந்தோம், இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு மினிமம் 1 minute நீங்க கவர் பண்ணியே ஆகணும். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். so many books I read. ம் It is a um, story book, usually. I the book is I enjoyed the story book called Oliver Twist. It was about a small boy story. Um, my friend goes read. கரெக்டா My கரெக்டா. friend goes read at the school time and ask for it. Some another family story. It I heard it from my friend. I heard it Heard it from my friend. from my it Friend. was emotional. I like it very much. ஓகே, இப்போ ஒரு 45 seconds கிட்ட கவர் ஆச்சு. இப்போ நீங்க ஆத்தரை பத்தி சொல்லல. ஓகேயா? இந்த மாதிரி இப்போ நான் சொல்ல பில்டப் பண்ணேன். முதல்ல ரீடிங் தானே. மை ஃபேவரைட் ஹாபி இஸ் ரீடிங். ஐ நார்மலி ரீட் மெனி புக்ஸ் இன் மை லைஃப், பட் ஐ என்ஜாய்ட் மோஸ்ட் த புக் நேம் இஸ் ஆலிவர் ட்விஸ்ட் and it is written by John. John is a famous author in Sri Lanka and he has written many books in his life, but this book is my favorite. One day when I was studying A level, my friend was reading this book. So I asked her about the book and she told me that. So after I coming back to home, I went to the library and choose this book. அப்ப அது ஒரு பெரிய சைஸ் புக்கா இல்ல சின்ன சைஸ் புக்கா? Sinna book. It's a small book with a lot of emotional, really good story. So I started reading. So when I started reading, I really liked the story. The story is about a boy and a family and the problems they face. இப்போ நீங்களா ஒரு கதையை உருவாக்கலாம். உண்மையா தான் அது இருக்கணும் மட்டும் அவசியம் இல்லை. ஓகே, நீங்களா ஒரு கதையை உருவாக்கலாம். They face in this childhood. It was an emotional story. That is what I really enjoyed reading that book. So now many times I completed reading this book, but still it's very entertainment for me. இந்த மாதிரி தான் சொல்லலாம். ஓகேயா? இப்ப இதுல எந்தெந்த விஷயம் நீங்க இப்ப இந்தந்த விஷயம் அந்த புக்ல இருந்து நான் புதுசா லேர்ன் பண்ணினேன் அந்த மாதிரி என்ன விஷயம் சொல்லுவீங்க? இப் சப்போஸ் ஹர்ட் பண்ணக்கூடாது. I learned we should not hurt other people. அதுக்கு அடுத்தது இப்ப அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நார்மலாவே ப்ராப்ளத்தை என்னன்னு சால்வ் பண்றது. I learned how to solve the problem easily. I learned not to hurt other people. I learned to respect the other people. இந்த மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் பில்டப் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அப்படி கை காட்டுவாங்க. அப்படி கை காட்டினாங்கன்னு சொன்னா நீங்க என்ன கதைக்கணும் அர்த்தம். ஓகேயா? ஃபைன். இப்ப கொஸ்டின் என்ன? புக்ஸ் ரீடிங் இது சம்பந்தமான கொஸ்டின். கரெக்டா? அப்ப இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பார்ட் 3 கொஸ்டின் இருக்க போகுது. இப்ப அப்படியே வீடியோ ஸ்கிரீனுக்கு வாங்க. ஓகே, fine. The first question is, okay, why do you think some people write books?
why Um, okay, okay. People's more knowledges. They More share the கரெக்டா தான் சொல்றீங்க. share the knowledge with other people by writing books. ஓகே, இவ்வளவு Okay. சொன்னாலே போதும். லைக் B1க்கு நான் சொல்றேன். ஓகே, they more knowledge, they share the knowledge to other people, and they earn more money by selling their books. இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே, fine. The next question is, what benefits are gained from studying literature? What benefits are gained from studying literature? improve the culture Correct. Culture and creativity, new word தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு விஷயம் நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு கற்றுக்கொள்றது தெரிஞ்சு கொள்றதுக்கு I know now no new words இவ்வளவு போதும். ஓகே, நான் சொல்றது B1 லெவலுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப ஹையர் பேண்டுக்குலாம் எவ்வளவு சொன்னீங்கன்னு சொன்னாலே போதும். ஓகே, fine. The next question is, how important is it for the children to learn to read? It is important. Children learn to read. It's a they can study, read books and அப்ப நீங்க சொன்னா இதை improve the knowledge. ஓகே, இதுக்கு அடுத்தது வேற ஏன் அதை வாசிக்கிறது ஏன் முக்கியம்? வந்து knowledge improve ஆகும். அடுத்தது it is a good hobby. Okay, so they don't waste time on mobile phones. They spend their free time in reading books. இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். Okay, fine. The next question is, how reading books is different from watching TV or playing computer games? Reading book is help knowledge, improve the knowledge. It's new words, learning new words. It's learning new words. வேற என்ன சொல்லுவீங்க? என்னென்ன இப்ப டிவி பார்க்கறதுக்கும் புக்ஸ் ரீட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் கொஸ்டின். TV programs very entertaining, music, but books only the reading the lines and stories. Difference தானே கேட்டிருக்காங்க. ஓகே, but reading book is really good for knowledge improvement. இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை கிளியரா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாட்சிங் டிவிக்கும் ரீடிங் புக்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட், எப்படி எந்த வகையில வேறுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இப்போ நீ ஒரு டிஃபரன்ஸ் கேட்கும் போது there are many differences. First of all, computer games or watching television is entertainment. The children enjoy. But reading books, they get more knowledge. And it is a good hobby. இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னாலே போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கேட்கும் போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா இல்லை கொஞ்சமான டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா போதும். ஓகே, ஃபைன். நீங்க இந்த பார்ட் 3ல தான் கொஞ்சம் தடுமாறுறீங்க. இந்த B1க்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, இது எப்படி செய்யலாம்னு சொன்னா அதே மாதிரி அந்த புக் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க கதைச்சு பார்த்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. அந்த ரெக்கார்டிங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. அதை லிசன் பண்ணி பார்த்து நிறைய பேர் சென்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி கதைச்சு சென்ட் பண்ணீங்கன்னு சொன்னா
ஒரு 4-5 தடவை செய்யும் போது ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க. ஓகே Okay. ஃபைன். நெக்ஸ்ட் யார் ஜாயின் பண்றீங்க? Yes, sir. நான் join பண்ணேன். ஆல் ரைட் ஃபைன். வீடியோ ஸ்கிரீனை வச்சிருங்க. ஓகேயா? ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட்ஸ் யுவர் ஃபுல் நேம்? My full name is Kubadarshan Usha Nandini, and you can call me Usha. All right, Usha. Do you work or study? I am housewife and I take care of my family. Okay. Where do you live? I live in Pudugudiripu, which is a small town in Mullaitivu district, and I live in a 3-bedroom house. Okay. Now let's move on to part 1, and now let's talk about your friends. Okay. First question is, do you prefer to have one particular friend or a group of friends? Yes, I prefer to one particular friend because they childhood friend my childhood friend. அப்ப ஏன் கேங்கா இல்லாம ஏன் குறிப்பிட்டு இந்த ஒரு ஃப்ரெண்டை மட்டும் சொல்றீங்க? He is very friendly அந்த மாதிரி. Okay, childhood friend. He is very friendly and lovely. Lovely. I share my everything with him or with her அந்த மாதிரி. ஓகேயா? ஒரே லைன்ல நிப்பாட்டிட கூடாது ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन, what do you like doing most with your friends? I like most activities my friend. என்ன அதான் क्वेश्चन. அதிகமா she is singing. So I like most singing. Okay. So I like singing. Okay. So we sing many songs இந்த மாதிரி சொல்லலாம். Okay. Fine. The next question is, do you think it is important to keep in touch with your childhood friend? Do you think it is important to keep in touch with childhood friends? Question விளங்கிச்சா? சின்ன வயசுல வந்து என்ன உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட பத்தி என்ன திங்க் பண்ணீங்க? இம்பார்ட்டன்ட். Do you think it is important? முக்கியமா நீங்க நினைக்கிறீங்களா? என்ன முக்கியம்? To keep in touch. Keep in touchனா childhood friend வந்துட்டு டச்ல இருக்கணுமா அப்படி, அது முக்கியமானு கேக்குறாங்க. உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸோட டச்ல கீப் இன் டச்னா டச்ல இருக்கிறதான்னு கேக்குறாங்க. ஓகேயா? சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸோட டச்ல இருக்கிறது முக்கியமானு கேக்குறாங்க. முக்கியமா இல்லையா? Yes, it's very important because childhood friend is very closely and me with my family. So childhood friend is important. எப்படி சொல்லலாம்? ஓகே. இப்ப ஞாபகம் வைங்க, ஒரு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த கேட்கிறாங்கன்னு வைப்போம். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லும் போது மெமரிஸ்ன்ற வேர்டை சேர்த்துருங்க. we have lot of good memories அந்த மாதிரி. ஓகே fine. The next question is, tell me about your best friend. My best friend name is Meghala. She is tall and big and fair complexion. She is closely with me. Share. Fine. She is very close with me. Okay. She is very close. அதாவது இப்ப ஒரு பிக்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது எப்பயுமே ஆக்கல சொல்லக்கூடாது.
she is tall and obese ன்னு சொல்லணும். உடல் பருமனா இருந்தாங்கன்னா obese ன்னு சொல்லணும். Okay, fine. Okay. Next question. Final question is, do you usually see your friends during week or weekend? Yes, I will see my friend weekly once a day. அதான் இப்ப வீக் டேஸ்லயா இல்ல வீக்கெண்ட்லயா? Weekly once a day, and Sunday I meet my friend. Usually I meet my friend in a beach at evening times. Oh, fine. Now let's go to cue card. Okay. Right. Let me open a question. Fine. This is your question. The 1 minute time starts now. Okay. Now you can start speaking. I enjoy doing as a childhood sports. It's a very I love sports because it's a school time of important our life. That same time I play the sports. என்ன ஸ்போர்ட் விளையாடுனீங்க அந்த மாதிரி? I play the sports, many different kind of sports. They have many different kind of sports. Something நீங்க என்ன விளையாடுனீங்க? High jump, running. Okay. I like a high jump. I play the high jump and win the first prize. So இல்ல கரெக்டா சொல்றீங்க. இப்ப ஹை ஜம்ப்னு சொன்னப்ப எடுத்தோன்னு செய்யல தானே. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, யாரு சொல்லி கொடுத்தாங்க, எங்க இதெல்லாம் செஞ்சீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொன்னீங்க தானே, எதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறீங்க, இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னா கவர் பண்ணலாம் டைம். இப்ப என்ன சொல்லலாம்? Okay. I participate in a high jump. It's a really good game. It's I can study in Kojet in my school ground. அப்ப எந்த வகுப்பு படிக்கும் போது? I am studying 9th class. Grade 9. அப்ப படிக்கும் போதுங்க. அப்ப when I was studying grade 9. When I was grade 9. I practiced high jump first time. யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்ப சார் இந்த நேம் சொல்லலாம். இந்த இவர் தான் என்னுடைய கோச்சா இருந்தாரு அப்படின்னு. என்ன நேம் சொல்லுவீங்க? ஏதோ ஒரு பேர். தர்ஷன். இல்ல அப்படி சொல்ல மிஸ்டர் தர்ஷன் சொல்லணும். Mr. Darshan was my PT sir. So he first time taught me high jump. Okay. So first prize win பண்ணீங்க. எதுல win பண்ணீங்க? High jump. இல்லம்மா, எந்த இதுல? சும்மா போய் விளையாடி வந்துட்டீங்களா? இல்ல ஸ்போர்ட் மீட்ல. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மீட்ல. அப்ப ஸ்போர்ட்ஸ் மீட் எப்ப நடக்கும்? வருஷம் நடக்கும். அப்ப நீங்க ஏதோ ஒரு ஹவுஸ்ல இருந்திருப்பீங்க. என்ன ஹவுஸ்ல இருந்திருப்பீங்க? இதுல டைம் கவர் பண்றதுக்கு நான் சொல்றேன். So in my school time every year they have a sports meet and 3 ஹவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 3-5 ஏதோ ஹவுஸ் இருக்கு. Okay, in our schools have 3 houses. So I participated in the red house. Okay, and I won the first prize in high jump. Okay, fine. இப்போ இதுக்கு அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இப்போ பாத்தீங்கன்னா பில்டப் பண்ண ஏலாட்டி கீழே 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்ன செஞ்சீங்க, எப்ப செஞ்சீங்க, 9வது படிக்கும்போது செஞ்சேன்னு சொல்லிட்டீங்க. 3வது கொஸ்டின் என்ன? இஃப் யூ ஸ்டில் டூ இட், இப்பயும் அதை செய்யறீங்களா? அப்ப சொல்லுங்க, இப்ப செய்யறது இல்லை, ஏன் செய்யறது இல்லை, அப்ப என்ன காரணம் கொடுப்பீங்க? சும்மா சிம்பிளா. Nowadays I still do not high jump.
ஓகே. Because I am married. ஐ ஆம் மேரிட். கரெக்டாக தான் சொல்றீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கிட்ஸ் இருக்காங்களா? இல்ல. ஐ ஆம் மேரிட் அண்ட் நவ் ஐ ஆம் நாட் யங். Plan my kids. ஐ ஆம் ஸோ ஐ டோன்ட் டூ ஹை ஜம்ப். இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. இல்லாட்டிக்கு இட்ஸ் லாங் டைம் ஐ டிட் ஹை ஜம்ப். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நவ் ஐ கான் டூ இட். இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நீ சொல்லும் போது பட் இட்ஸ் ரியலி குட் ஃபார் மை ஹெல்த். இந்த மாதிரிலாம் நீ கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லலாம். ஓகே. இப்போ இதுக்கு பதிலாக இப்போ சின்ன வயசுல நீங்க என்ஜாய் பண்ண செஞ்ச விஷயம் தானே. இப்போ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லும் போது வேறு ஏதோ ஒரு ஸ்போர்ட் நீங்க சொல்லிருக்கலாம். லைக் பேட்மிண்டன், நெட் பால் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லாட்டிக்கு வேற ஒன்று என்ன சிங்கிங், ட்ராயிங், டான்சிங் எல்லாமே சின்ன வயசுல என்ஜாய் பண்றது தானே. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு ஏதோ வாங்கி மேனேஜ் பண்ணுது. ஓகே ஃபைன். இப்போ கொஸ்டின் என்ன, சின்ன வயசுல செய்யறது இதை பேஸ் பண்ணி தான். அப்போ கூட அந்த பார்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேயா ஃபைன். ஸோ அப்படியே இதுக்கு வாங்க, வீடியோ ஸ்க்ரீனுக்கு வாங்க. ஃபைன். ஸோ குழந்தை பிள்ளை பருவம், சின்ன பிள்ளை விஷயம் இதுதான் வரப்போகுது. ஓகேயா ஃபைன். Now let's move on to section 3 and now talk about family. Okay, remember உங்களை பத்தி கேட்க மாட்டாங்க. ஓகே பொதுவா தான் கேட்பாங்க. ஓகே first question is, in what ways can a family similar to each other? Sorry, sir. In what ways means usually the family members are usually same type, right? Why? Question விளங்கிச்சா? இப்ப குடும்பத்துல வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட சிமிலர் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஒரு ஃபேமிலின்னு எடுத்தோம்னு சொன்னா தோற்றத்திலேயோ. அப்ப எந்தெந்த வழிகள்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேட்கிறாங்க. எந்தெந்த வழிகள்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்ப பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? எத்தனை பேர்? அப்ப நீங்க உங்க அண்ணா எல்லாம் ஃபேஸ் கட் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட கரெக்டா? அப்ப ஃபேஸ் வந்து சிமிலரா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேற எந்தெந்த வகையில ஒரே மாதிரி இருப்பீங்க? பிஹேவியர். பிஹேவியர் அந்த மாதிரி. அதான் கரெக்ட் தான். என்னென்ன சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், யூஸ்வலி இன் அ ஃபேமிலி த சிப்ளிங்ஸ்னா பிரதர்ஸ் எல்லாம் சேர்த்து சிப்ளிங்ஸ்னு சொல்லுவாங்க. சிப்ளிங்ஸ் ஆர் மோஸ்ட்லி have the same face cut, like same face appearance, and their behavior is similar to their parents. ஓகே இதுக்கு அடுத்தது வேற என்ன வகையில அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க? their dressing style, Tall, their height. their dressing style, their food habits. ஒரே ஃபேமிலில இருந்து வரும்போது ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஓகேயா fine. The next question is, do you think daughters are always more similar to mothers than to male relatives? Yes, I think daughters are always similar to father mostly. Question வந்து mothers னு கேக்குறாங்க. அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு father னு சொல்லணும். அம்மா கிட்டத்தட்ட அம்மா மாதிரி இருப்பாங்களா இல்ல அப்பா மாதிரி இருப்பாங்களான்னு கேக்குறாங்க. என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. I think daughters are always more similar to father. So why? ஏன் சொல்லுவீங்க? ஏன் ஃபாதர்? கூடுதலாவே விளங்கல. கூடுதலாவே அப்பா மாதிரி தான் எப்பவும் இருக்கு. அதான் ஏன்னு கேக்குறாங்க. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. why? என்ன காரணம் கொடுப்பீங்க? பிகாஸ் இப்ப என்ன சிம்பிளா நீங்க இதை சொல்ல வரீங்கன்னு தெரியல, பட் நான் என்னுடைய சொல்றேன். பிகாஸ் they are more close with their father.
Okay, yeah? From their childhood, they like their father, so they are always similar to fathers than mothers. அம்மாவை விட அப்பா மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லணும். Okay, yeah? Fine. The next question: in what ways families have changed in your country? In what ways families have changed in your country? Question விளங்கிச்சா? ஹலோ, எந்தெந்த வழிகள்ல உங்களோட ஃபேமிலிஸ் வந்து உங்களோட நாட்டுல இப்ப மாறி இருக்குன்னு கேக்குறாங்க. எப்படி எல்லாம் ஃபேமிலிஸ் மாறி இருக்கு? என்ன சொல்லுவீங்க? இப்ப உங்க இதுல வந்துட்டு குடும்பங்கள் வந்து எப்படி எல்லாம் மாறி இருக்கு. அப்ப முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு. அப்ப என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து முந்தைய காலத்துல வந்து கல்ச்சரை மெயின் பண்ணி இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லாம இல்ல. சொல்லுங்க. அது குறை கரெக்டா அதை அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. முந்தைய காலத்துல சொன்னா பிஃபோர் 20 years அந்த மாதிரி. before 20 years peoples are following more cultures. following the cultures. Nowadays peoples are கரெக்டா தான் சொல்றீங்க. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாறி இருக்குன்னு தான் கேக்குறாங்க. கரெக்டா? முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து இருந்தாங்க, இப்ப வந்து தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்ப சேர்ந்து இருக்கிறதுக்கு கூட்டு குடும்பத்துக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ பிஃபோர் 30 years people lived as a joint family. All family members lived in one house. But now they live in a separate houses. தனித்தனியா இருப்பாங்க தானே, அவங்கள வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ they live as a nuclear family. So it is a main change. இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஃபைன். நீங்க கொஞ்சம் பார்ட் 3 ஸ்பீக்கிங்க கொஞ்சம் கதைச்சு பார்க்கணுமா, இல்லாட்டி கொஞ்சம் இது பண்ணு. ஓகே, எனக்கு திடீர்னு வராது. ஸோ ரெகுலரா அந்த புக்ல இருக்கிற இதே வந்து நீ கதைச்சு பார்த்துட்டு கதைக்கிறது சரியா பிள்ளையான டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா ஆடியோ எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, ஃபைன். ஓகே, நான் நெக்ஸ்ட் யாரு? மிஸ் சுபா. ஜாயின் பண்றீங்களா? சார். ஓகே, ஃபைன். வாட்ஸ் யுவர் ஃபுல் நேம்? My full name is Florida Subhashini Aragesami, and you can call me Subha. Okay. Do you work or study? I am a housewife and I take care of my family. Okay. Where do you live? I live in a 3-bedroom house, which located in Nigambo. It is in Gambaha district. Okay. Now let's move on to part 1, and now let's talk about festivals. Okay. Can you describe the main festivals celebrated in your country? I can describe. It's about our Tamil and Sinhala New Year. Mm-hmm. It is a big celebration of our country, my country. Of my country. Tamils and Buddhist are
mostly celebrate this, but all our peoples are celebrating this festival. Okay, fine. What special food and activities are connected with this festival? I think special food means they called kiribat, I think. White milk rice. It is a Sinhalese Special food. their special food. Okay. So, இந்த ஃபெஸ்டிவலோட கனெக்ட் பண்ணுங்க. So they prepare kiribat on They prepared on their festival day, early morning. Early morning. Okay, fine. What do you most enjoy about it? நீங்க எந்த விஷயம் அதிகமா என்ஜாய் பண்ணுவீங்க இதுல அந்த நியூ இயர்ல? I think I enjoyed their traditional games they are playing on that day. I think swing and raban dancing. There are many games are there. It is a very variety games. We don't see anything other festivals. On other festivals, okay? On another, okay? Fine. The final question is, do you think festivals are important for a country? Yes, festivals are very important to our country because it is improving our cultural manners, and we can learn about our culturals. We can learn about our culture and people enjoy a lot. Okay? People enjoy, yes. Right. Now, let's go to cue card. And this is your question, and your 1 minute preparation time starts now. All right, now you can start speaking. Now I live in Negombo. 20 years before I lived in Jaffna, but I don't know about my childhood memories. I like to live in Negombo. I like this place very much. We moved in 1992 from Jaffna with my family. 30 years. 30 years. Sorry. Okay, fine. 30 years before with our family. Okay. My dad got transferred from there. He decided to move to Negombo. In 1992, we all family came from Jaffna. From Jaffna to Negombo. Okay. I like Negombo very much. I study here and I learn a lot of things here. My childhood memories are start up with here. My childhood friends, my best friends, all are here. And I learn lots here. We have beach. We have beaches and parks. Mostly we have this is a beach site. Beautiful beaches we have. And I live with my family, my dad, my brother and mama. It is a very memorable we have. என்னென்ன மெமரிஸ் இருக்கு இப்ப? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் இதை செஞ்சேன், அதனால அந்த மாதிரி. நிகம்பு பத்தி பெருசா தெரியாது, ஜப்னானா சொல்லிடுவேன். அதான் நீங்க தான் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லலாம்? பர்டிகுலர்லி எந்த பிளேஸ் உங்களுக்கு குறிப்பா அந்த நிகம்புல ரொம்ப பிடிக்கும்?
I like all places in Negombo, Mm. but particularly I live in Pudapadu. Mm. It is a most memorable place for Mm. me. Now I lost my dad, Mm. because in those days I enjoy this Mm. area with my dada. Mm. It is a very Mm. memorable days for me. இந்த மாதிரியா அதே மாதிரி வேற என்ன இப்போ நீங்க சொல்லும்போது பீச்சஸ் மெனி பீச்சஸ் சொல்லும்போது ஆக்சுவலி நிகம்பு இஸ் அ கோஸ்டல் சிட்டினா அந்த கரையோர இருக்கிறது வந்து கோஸ்டல் ஏரியா Yes, ஸோ இட் ஹேஸ் it has a lot of hotels are there, restaurants, hotels are there, tourist area. This is a tourist area. tourist This is area. a tourist area. Okay, as well as it has many tourist spots. So in the weekend days we can go and enjoy a lot. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னென்ன இடம் இருக்காங்க? Mostly entertainment, beaches, வேற parks. it has numerous parks, beaches, shopping malls, and all the facilities like hospitals, schools, transport. It has a very good transport facilities. இந்த மாதிரி. Okay, so it's very comfortable living in this city. இந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் நிறைய கவர் பண்ணலாம். ஓகேயா? Fine. இப்போ கொஸ்டின் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் சிட்டிஸ், கரெக்ட்? ஃபைன். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். இப்போ நீங்க இதுக்கு வாங்க, வீடியோ ஸ்கிரீனுக்கு வாங்க. ஓகேயா? ஃபைன். The first question is, in many countries there has been a large migration from countryside to cities. Do you think it is good? Yes, I think it is a good thing because they can improve their studies. They can search a lot of jobs for there to there. Okay. So they can improve their lifestyle. Yeah. Okay, fine. Why do people immigrate to other countries? They are searching more job opportunities and their future goals. They are targeting their future goals to move the other countries, earn a lot of money. வேற வேற எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க்குக்காக நீங்க மூவ் ஆக போறீங்க. அதே வேற எதுக்காகலாம் ஃபாரின் போவாங்க? Studies. For education purpose. Okay. Higher education. Okay. Fine. The next question is, how can migrants help a country's economy? How can migrants help a country's economy? They send the money to their families, so they our country economy improve. How? They help to increase the foreign exchange. Foreign exchange. Foreign exchange. Okay, as well as they like when they come back, they spend more money for tourism. Tourism, yes. Okay, fine. The next question is final question. How does living in a city different from living in a small town? How does living in a city different from living in a small town? City living style was different than small town. Okay. Small town have big city have facilities more facilities than small town. Hospitality, schools, and studies. Education are more than town. Better town. Better than small town. But here the traffic is very high. But ரெண்டுக்கும் difference சொல்லணும். Cities has numerous facilities when compared with the smaller town. But also the traffic and pollution is also very high.
இந்த மாதிரி. ஓகே ஃபைன். உங்களுடைய அந்த ஆன்சர் ஃப்ளூவன்சில கரெக்டா இருக்கு. அந்த கேப் மட்டும் ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா கேப் மட்டும் இருக்கு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணீங்கன்னு சொன்னா போதும். ஓகே ஃபைன். இப்ப